வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாத மிதுன ராசி பலன் பகுதி 2. இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தமிழ் மாதமான ஐப்பசி மாதம் பிறக்கிறது. மிதுன ராசி பலன் பகுதி 2 முக்கியமாக மிதுன ராசி மக்களின் பொது பலன், தொழில் மற்றும் பொருளாதார நிதி கணிப்பு சார்ந்த பதிவுகளை பகுதி 1 பார்த்து கேட்கவும். இப்பதிவில் மிதுன ராசியில் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள், குடும்பம், நண்பர்கள், ஆரோக்கியம், பரிகார ஆலோசனை கணிப்புகளை இந்த பதிவில் நாம் பார்ப்போம். அன்பர்களே, இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. மிதுன ராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் பற்றி நாம் பார்க்கும்பொழுது, மிதுன ராசி மக்களாகிய நீங்கள் ஒரு காதல் உறவில் இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த மாதம் அமையும். தங்களின் 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் இந்த மாதத்தின் முதல் பகுதியில் உங்கள் 4வது வீட்டில் கேதுவுடன் இருப்பார். மேலும் செவ்வாய் மற்றும் குரு பகவானின் அம்ச பார்வைகள் அதில் நிறைந்து இருக்கும். இதனால் உங்கள் காதலுடன் வழக்கத்திற்கு மாறான வழிகளில் நீங்கள் தொடர்பு கொள்ள செயல்வீர்கள், முயற்சியும் செய்வீர்கள். இதனால் நீங்கள் அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்வதற்கு தயாராக இருப்பீர்கள். மேலும் பல வகையான காதல் எண்ணங்கள் உங்கள் காதலியை பற்றி மனதில் தோன்றும். இதில் நேர்மறை மற்றும் எதிர்மறை எண்ணங்களாலும் அது நிரம்பி இருக்கலாம். எனினும் உங்கள் எண்ணங்களை சற்று கட்டுக்குள் வைத்திருப்பது உங்களுக்கு அவசியமாகிறது. உங்கள் காதலுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கவும் அதை பாதுகாக்கவும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இதைத் தொடர்ந்து சுக்கிரன் துலாம் ராசியில் 5ஆம் வீட்டிற்கு நுழைகிறார். அந்த நேரத்தில் உங்கள் காதல் பிணைப்புகள் யாவும் மேலும் ஆழமாகும். உங்கள் உறவு மேலும் நல்லதொரு அந்யோன்யம், பரஸ்பரம் ரொமான்டிக்காக இருக்கும். உங்கள் இருவருக்கும் இடையிலான பரஸ்பர ஒருங்கிணைப்பு மிகவும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நெருங்கிய தொடர்புகள் அதிகமாகும். உங்கள் உறவை பற்றி நீங்கள் அதிகம் அறிந்திருப்பீர்கள் மற்றும் அதன் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயல்படுவீர்கள். இந்த நேரத்தில் திருமணமானவர்களை பார்க்கும்போது பேசுகையில் வன்முறை குணம் கொண்ட செவ்வாய் மிதுனத்தின் முதல் வீட்டில் இருப்பதால், அதாவது உங்கள் ராசியில் இருப்பதாலும் அவர் உங்கள் 7வது வீட்டை பார்ப்பதாலும் இந்த மாதம் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களின் குடும்ப பிரச்சனையிலிருந்து சற்றே விலகி இருப்பது அவசியமாகிறது. இல்லையென்றால் உங்களுக்கும் உங்கள் துணை கூட்டாருக்கும் அதிக கருத்து வேறுபாடுகள் உருவாகும் சூழல் இருக்கிறது. நீங்கள் ஒருவருக்கொருவர் கேலி கிண்டல்களை பேசி அதனால் கோபம் கொள்வீர்கள். மேலும் நீங்கள் மிகவும் ஆக்ரோஷமாகவும் கோபமாகவும் பேசுவீர்கள். இது உங்கள் உறவுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணை அதிக ஆன்மீகம் சார்ந்த வீட்டில் பூஜைகளை ஏற்பாடு செய்யலாம். நீங்களும் அவர்களுடன் சேர்ந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து அவர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும். உங்கள் துணையின் உணர்ச்சிகளை பற்றியும் அவர்களிடம் பேச நேரம் ஒதுக்குங்கள். உங்கள் கோபத்தை கட்டுக்குள் வைத்திருங்கள். அடக்கமாக பேசி உறவை மேம்படச் செய்வது உங்களுக்கு அவசியமாகும். அடுத்து மிதுனராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும்போது, மிதுனராசி மக்களின் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு மறைந்து இந்த மாதம் பரஸ்பர பாசம் மலரும். மாதத்தின் தொடக்கத்தில் புதன் 2வது வீட்டில் அமர்வதால் உங்கள் குடும்பத்தை ஒருங்கிணைப்பதில் அவர் முக்கிய பங்கு வகிப்பார். மேலும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் நன்கு கவனித்துக் கொள்ள நீங்களும் விரும்புவீர்கள். இது உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி அளிக்கும் மற்றும் உங்கள் உறவுகளை பற்றி உங்களுக்கு தெரிய வரும். உங்களின் குடும்பத்தில் எளிமையாக பேசுபவர்கள் இருப்பார்கள். இருப்பினும் உங்களின் கோப மனப்பான்மை சில சமயங்கள் பிரச்சனையாக மாறி உங்களை எதிர்க்க துணியும் சூழலும் இருக்கும். எனவே உங்கள் கோபத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் குடும்பத்தின் உறவுகளின் முன்னேற்றத்தை பற்றி சிந்தியுங்கள். கேது பகவான் சுக்கிரன் 4வது வீட்டில் வைக்கப்பட்டு செவ்வாய் மற்றும் வியாழனால் பார்வை பெறுவார். அது சமயம் இந்த காலத்தில் சில சிரமங்கள் இருந்த போதிலும் நிலைமை படிப்படியாக மாறி நலமாக முன்னேறுவீர்கள். உங்கள் தாயின் உடல்நலம் பாதிக்கப்படலாம் இந்த நேரத்தில். எனவே நீங்கள் அவர்களை சற்று ஆதரவாக இருந்து கவனித்துக் கொள்ள வேண்டும். 4ஆம் வீட்டின் அதிபதியான புதன் மாதத்தின் முற்பாதியில் 2ஆம் வீட்டிற்கும் செல்கிறார். அடுத்து 4ஆம் வீட்டிற்கு சென்று சஞ்சரிப்பார். இதனால் தங்களின் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான உணர்வு மீண்டும் பிரகாசிக்கும். நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களை முழுமையாக ஆதரிப்பார்கள்.
அரசு பணியில் இருப்பவர்கள் முன்னேற வேண்டிய தருணமாக இது இருக்கிறது. குடும்பத்திலும் வீட்டிலும் மகிழ்ச்சியான மனநிலையை உருவாகும் சூழலும் இருக்கிறது. நீங்கள் உங்கள் இடத்தில் ஒரு விருந்தை திட்டமிடலாம். உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிக்காக திட்டமிடக்கூடிய சூழலும் இருக்கிறது. மேலும் உங்கள் குடும்பத்தில் பல விருந்தினர் வருகை வீட்டின் மகிழ்ச்சியை மேம்படுத்த செய்யும், ஒளிரச் செய்து உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சி அடை செய்யும் மற்றும் ஒற்றுமை மேலோங்கும். மிதுன ராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் சரிசமமான ஒரு மாதமாக இருக்கும். இதற்கு காரணம் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் நல்ல நிலையில் இருப்பதால் மாத தொடக்கத்தில் 2ஆம் வீட்டில் இருக்கும் சூரியனுடன் சேர்ந்து உங்கள் 3ஆம் வீட்டில் அமரும் நேரம் உண்டாகும். சனி பகவான் முழு பார்வையும் புதனும் நல்ல நிலையில் இருந்து சூரியன் மற்றும் கேதுவுடன் கண்ணியில் இருப்பார்கள். மற்றும் ராகு, செவ்வாய் மற்றும் குரு பகவான் ஆகியோரால் செல்வாக்கு பெற்று நலமாக இருப்பீர்கள். இதனால் ராசி அதிபதி மாதத்தின் 2ஆம் பாதியில் சில நேரங்களில் கஷ்டப்படக்கூடும். மேலும் உங்கள் ராசிக்கு அக்னி கிரகம் எனும் 6ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாயும் உடன் சஞ்சரிப்பதால் உடல்நல குறைபாடுகள் ஏற்படக்கூடும். இது கவனமின்மையாலும் உணவில் கட்டுப்பாடு இல்லாமையாலும் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். இதனால் தோல் பிரச்சனை மற்றும் இரத்த அழுத்த பிரச்சனைகள் நீங்கள் ஆளாகி தொந்தரவுக்கு ஆட்படலாம். ஆகவே தங்களின் தேக நலம் சார்ந்துள்ள எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் கவனித்துக் கொள்வது அவசியமாகிறது. சத்தான உணவையும் தேவையான உணவை உட்கொள்ளுங்கள். ஆரோக்கியம் தினசரி வழக்கத்தை கடைபிடிப்பது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கும். தினசரி உங்களுடைய உடற்பயிற்சி, தியானம் போன்றவற்றை கடைபிடித்து செயல்படுங்கள். எதிலும் சோம்பல் வேண்டாம். மிதுன ராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது இந்த மாதம் மிதுன ராசி மக்களுக்கு கலவையான பலன்கள் வரக்கூடிய நிலையில் கிரக நிலைகள் இருக்கின்றன. இருப்பினும் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் ஆகையால் இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே உங்கள் செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் பணத்தை எவ்வாறு பயன்படுத்தினீர்கள் என்பதில் அதிக அக்கறை காட்ட வேண்டும். அல்லது உங்களுக்கு தொந்தரவாக இருக்கும் சில சவால்களை நீங்கள் தள்ளி வைப்பது அவசியமாகிறது. உங்கள் ஆரோக்கியத்தையும் நன்கு பராமரித்து கவனித்துக் கொள்ள வேண்டும். மற்றும் முக்கியமாக வெளியில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். மிதுனராசி மக்கள் தங்கள் வேலை விவகாரம் தங்களது புத்திசாலித்தத்தை வெளிப்படுத்தி நலமாக வாழ்வில் முன்னேறலாம். அதே நேரத்தில் இந்த புத்திசாலித்தத்தை வெளிப்படுத்தும் சூழல், தன்மை, காரணம் யாவற்றையும் அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். மிதுன ராசி மாணவர்களுக்கு, வியாபாரிகளுக்கும் இந்த மாதம் சராசரியாக இருக்கும். சிலருக்கு புதிய தொழில் பங்கு கூட்டாண்மைகள் உருவாகலாம் என்றாலும் வியாபார செலவுகள் இருக்கும். மற்றும் இவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து பணம் வரலாம். அதனால் உங்களின் வியாபாரம் விரிவடையும், லாபத்தையும் ஆதாயத்தையும் அறிவிட செய்யும். மற்றும் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ ராமரின் நாமத்தை உச்சரிப்பதும் அவரது ஸ்தோத்திரத்தை அவரது சந்நிதியை சென்று வணங்குவதும் உங்களுக்கு நலமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ராசியின் அதிபதி புதனின் பீஜ மந்திரத்தை உச்சரிப்பது அல்லது விநாயகரை வணங்கி ஓம் கம் கணபதிய நமக என்ற அவரது மந்திரத்தை முறைப்படி 108 முறை உச்சரிப்பது உங்களுக்கு நன்மை தரும். ஆகவே சற்று கவனமுடன் இதை செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் பாதம் பணிகின்றேன். நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். வணக்கம், நன்றி.